உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தலைப்பில் நம்ம பார்க்க போகிறது மே மாதம். மே மாதம் அப்படின்னாலே பாருங்கள், பொதுவாக வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருக்கும். சூரியன் அவருடைய வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டான மேசத்தில் ஒரு மே 15 வரைக்கும் இருப்பார். அப்படி இருக்கிறப்ப தான் பாருங்கள், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இருக்குது. கடுமையான வெப்பத்தோட தாக்கமும் இந்த நாட்கள் தான் இருக்கும். மே 15க்கு அப்புறம் காலபுருஷனி 2ஆம் வீடான ரிஷபத்துக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்போ இந்த நேரங்களில் பாருங்கள், வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் கொஞ்சம் இடியோடு இருக்கக்கூடிய மழை கொஞ்சம் பெய்யறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த நேரங்களில் பொதுவாகவே பாருங்கள், சுப காரியங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பொதுவாகவே இந்த நேரங்களில் தான் முக்கியமான முடிவுகள், வீடு கட்டுறது, வீடு வானம் தோன்றது, வீடு போர் போடுறது, புதுமனை புகுகுலா எல்லாமே பாருங்கள் இந்த மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கான காலமாகத்தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது. மே மாதம் முழுவதுமே பொதுவில் பார்க்குறப்ப அங்கங்கே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், மனசுக்கு ஒரு நெருக்கடியான உணர்வுகள் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பாருங்கள் அந்த வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், அம்மை நோய் எல்லாமே இருக்கிறதுனால தான் பாருங்கள் மாரியம்மன் வழிபாடு இந்த மே மாதம் முழுவதுமே உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பாக தான் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கும். அன்பான கடகராசி நேயர்களே, மே மாதம் முழுவதும் மிகவும் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்குது. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த மே மாதம் ஆரம்பமே பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிகுறி ஆரம்பிக்கும் உங்களுக்கு அப்போ இது வரைக்கும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் சரியாகக்கூடிய மாதம் தான் மே மாதத்தில் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லை ஒரு சிலர் பாருங்கள் ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரில் கடந்த ஒரு 7 வருஷமாக சரியில்லாத அமைப்பாக தான் இருக்குது. அப்போ அந்த அமைப்புகளும் சரியாகக்கூடிய மாதமும் இந்த மாதத்தெல்லாம் இப்போ குடும்பத்தில் இதனால் கொஞ்சம் பாருங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்போ சில பேருக்கு பாருங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் அந்த வரக்கூடிய வாய்ப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குது. தந்தை வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாகி அவங்களுக்கு சில அந்த சொத்துக்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடகராசிக்காரர்கள்னா உங்களுக்கு உங்களுடைய சகோதரிகள், உங்களுடைய மூத்த சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் முழுவதுமே இருக்குது. மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களுடைய திறமைகளை பற்றி சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு மேலதிகாரி உங்களை தவறாக கூட சில நேரங்கள் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்போ அவங்களே அவங்களுடைய தவறை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேல் உள்ள ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நம்பி சில பொறுப்புகள் உங்களுக்கு தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் அதிகமாக திறமையை காட்ட ஆரம்பிப்பீங்க. ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு வீடு கட்டணுங்கிற எண்ணம் வீடு கட்டுறதுக்குண்டான அஸ்திவாரம் நீங்கள் தோண்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி தான் இருக்கிறனால எப்படி தான் இருந்தாலுமே கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் மே மாதம் முழுவதுமே நீங்கள் நினைத்ததை சாதிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் உயரக்கூடிய மாதமாக இருக்கிறது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படியே வந்தாலுமே நீங்கள் ஒரு நாள் 2 நாளே சமாதானமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சில கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் புதியதாக ஒரு காதல் எண்ணங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காதல் உறவுகளால் ஒரு சில பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், ஒரு மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த மாதத்தில் காதல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். உறவினர்களால் உதவிகள் அதிகமாக இருக்குது. அதுவும் கூட தந்தை வழிவுகளால் ரொம்ப அதிகமான ஒரு நன்மை நடக்க இருக்குது. நண்பர்கள்ட்ட கொஞ்சம் நீங்கள் கவனமாக இந்த மாதம் முழுவதுமே இருக்க வேண்டும். இந்த நண்பர்கள் சிலர் உங்களோட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்க. அப்படி கேட்குறப்ப நீங்கள் பணம் இந்த மாதத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறப்ப அது நண்பர்கள்ட்ட நீங்கள் ரொம்ப கவனமாகத்தான் இருக்கணும். போட்டி தேர்வில் இந்த மாதத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கடகராசிக்காரவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. இந்த கடகராசியை சேர்ந்தவங்க படிக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் விரும்பின இடத்துல நீங்கள் விரும்பிய துறையிலேயே பாருங்கள் உங்களுக்கு படிக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதன் போக படிக்கிறதுக்காக நீங்கள் வெளிநாடு போக நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ஆலோசனை அதை செஞ்சு தான் நீங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்திக்க முடியும். உங்களால் திருமணமாகாத கடகராசிகள் திருமண யோகம் இந்த மாதம் தேடி வரும். புத்திர பாக்கியம், தள்ளிப்போன புத்திர பாக்கியமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பெண்களுக்கு, கடகராசி பெண்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே நல்ல ஒரு தாய் வீட்டு சீதனங்கள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பில் இருக்குது. பயன்படுத்திக்கங்க. தெய்வ அருள் பரிபூர்ணமாக
இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதுமே இருக்குது. உங்களால் முழுமையாக பார்க்க போகிறப்ப இந்த மே மாதம் அப்படிங்கிறது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த மாதமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடப்பதற்கு உண்டான அறிகுறி உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்படி சிறப்பான மாதத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை சிவாலயங்களில் வீற்றிருக்கும் அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை மாலை ஒரு 6 மணிக்கு மேலே போய் 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி தாமரைப்பூ வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான மாதமாக இருக்கும்.